வணக்கம். பாஜக பீகார்ல எப்படியெல்லாம் செயல்பட்டாங்களோ, அதேபோல தமிழ்நாட்டிலும் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பணத்த வாரி இறைச்சு தான்ப்பா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், பாஜக ஒற்றுமையா அந்த கூட்டணிய உருவாக்குனாங்க. ஒற்றுமையா இணைச்சாங்க. நிதிஷ்குமாரோட முரண்பாடோடு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சாங்க. யாருனாலயும் வாக்கு சதவீதம் இந்த என்டிஏ கூட்டணிய விட்டு போக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணி அமைக்கிறதுல மெனக்கெட்டு அந்த கூட்டணி அமைச்சாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதில லோக் ஜனதா சக்தியை சேர்ந்த சிராக் பாஸ்வான் அவருக்கும், நிதிஷ்குமாருக்கும் எப்பயுமே ஆகாது. 7ஆம் பொருத்தம். 2 பேருக்குமே ஆகாது. அது 2020லே பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்குள்ள அவங்களெல்லாம் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு. இந்த தடவ சேர்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அமித்ஷா, பிரதமர் மோடி இவங்கெல்லாம் நிதிஷ்குமாரோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதேபோல ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து பிரிஞ்சு ஜிதன் ராம் மஞ்சி தொடங்கின கட்சி தான் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சி. அவங்களும் நிதிஷ்குமாரோட பேச மாட்டாரு. நிதிஷ்குமாரோட சண்டை, நிதிஷ்குமாரோட வாக்கு வங்கிய பிரிச்சாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சாவின் தலைவர் உபேந்திர குஷ்வாஹா அப்படிங்கிறவரு அவரும் நிதிஷ்குமாரோட பேச மாட்டாரு. சண்டை இப்படி இவங்களுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு நின்டு இவங்க என்ன செய்றாங்க, இந்த என்டிஏ கூட்டணியோட ஓட்டுகள பிரிக்கிறாங்க. இது இப்படி பிரிஞ்சு போச்சுன்னா, நம்ம வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அது இல்லாம வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரோட பேச்சுவார்த்தை நடக்குறாங்க. இப்ப ஏன் உனக்கு சிராக் பாஸ்வானோட பேச்சுவார்த்தை இல்ல? உபேந்திராவோட எதுக்காக உனக்கு பிரச்சனை? அப்படிங்கிற மாரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்க ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் நிதிஷ்குமாருக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த மாரி இது பண்ணா இந்த ஓட்டு சதவீதம் நமக்கு எகிரும். எகிறும்போது கண்டிப்பா நமக்கு இதா இருக்கும். கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல்ல 5.6% சிராக் பாஸ்வான் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது, அந்த ஏன் அந்த 5% வாக்குகள நம்ம விடணும்? இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவரோட கூட்டணி வைப்போம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்த அதிகப்படுத்துவோம். அப்படிங்கிற மாரி அவங்கலாம் பேசுனாங்க. கடைசியில நிதிஷ்குமாருக்கும் வேற வழி இல்ல. இவங்கலாம் இவ்வளோ சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி அவரும் யோசிச்சாரு. 2020ல யாருமே கூட்டணிக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு கிடைச்ச தொகுதிகள் வெறும் 43 தொகுதிகள மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. சிராக்கும், உபேந்திரா இவங்கெல்லாம் நிதிஷ்குமார அப்ப எதிர்த்து நின்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருந்தது. இப்ப கூட்டணிக்குள்ள இவங்கள எல்லாம் கொண்டு வந்தோனே 202 தொகுதிகள வெற்றி பெற முடியுது. நிதிஷ்குமாருக்கு 85 இடங்கள் கிடைக்குது அப்படின்னா, 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. அதே போல தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரணும். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கணும். கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, 2016க்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமினால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய அதிமுகவுக்கு வாங்கி தர முடியல. கட்சி பிளவுபட்டே கிடக்குது. சசிகலா, அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இப்ப செங்கோட்டையன் இதுவரைக்கும் கட்சியில இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாமே வெளியேறிட்டாங்க. இவங்கள ஒருங்கிணைக்க முடியுமான்னா, ஒருங்கிணைக்க முடியாது. கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவ பொறுத்தவரைக்கும் அவங்கள ஒருங்கிணைக்க வேணாம், கட்சிக்குள்ள சேர்க்க வேணாம். ஆனா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. கூட்டணிக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? இப்ப இவங்கெல்லாம் சிராக் பாஸ்வான் தனியா கட்சி வச்சிருக்கிறாரு. அதேபோல உபேந்திரா தனியா கட்சி வச்சிருக்கிறாரு. அதனால அவங்கள கூட்டிட்டு வராங்க. தொகுதி பங்கீடு பண்ணி குடுக்குறாங்க. குடுத்துட்டு அவங்க இந்த வெற்றிய கொண்டாடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தனியா கட்சி டிடிவி தினகரன் மட்டும் தான் இருக்குது. டிடிவி தினகரன கூட்டணிக்குள்ள கொண்டு இவங்களுக்கெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேட்பாளர்கள் கொடுக்க முடியுமா? ஓபிஎஸ் வச்சிருக்க அதிமுக உரிமை மீட்பு தொண்டர் குழு அதுக்கு கொடுக்க முடியுமா? இல்ல செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு? செங்கோட்டையனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இப்போ பாஜக ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப பீகார் யுக்திய தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்படி உபயோகப்படுத்தினா தான் அதிமுக, பாஜக கூட்டணி ஜெயிக்க முடியும். அதிமுக ஒருங்கிணைக்கணும். இது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா என்டிஏ கூட்டணி பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றிய குடுத்துருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்றத கேட்டு தான் ஆகணும். அதிக தொகுதிகள அவங்க கேட்டாலும் குடுத்து தான் ஆகணும். அதிக தொகுதிகள குடுக்கணும். 2வது ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். அவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் இலக்கா இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்க வேற ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதேபோல ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதும், பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே வரணும் அப்படின்னு சொன்னா, அதிமுக பலகீனமா இருக்கு. 2016க்கு அப்புறமா அதிமுக ஒரு சிறு கட்சியா தான் ஆயிருச்சு. மிகப்பெரிய இயக்கம் சிறு கட்சியா மாறியிருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இந்த மாரி சூழ்நிலையில பாமகலாம் வரமாட்டேங்கிறாங்க. பாமகவும் இப்ப 2ஆ உடைஞ்சு கிடக்குது. பாமகவும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிய பாஜக தரப்புல எடுத்துட்டாங்க. இப்ப பீகார்ல இருக்க தேர்தல் வியூக வகுப்பாளர், ஆலோசனை பண்ணவங்க, வேலை பார்த்தவங்க, பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் தூக்கி தமிழ்நாடுல கொண்டாந்து போட்டாச்சு. போட்டு எல்லாம் சீக்கிரமா அமித்ஷா, பாண்டா எல்லாமே இங்க வராங்க. எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகள், இப்படி எல்லா விஷயமும் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பீகார்ல
பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க இந்த கூட்டணி அமைச்ச விதம், கட்சியில் வந்து யாருமே பிரிஞ்சு போனவங்க சரி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், அது மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுனால தான் என்டிஏ கூட்டணி அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது. நிதிஷ்குமாரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவே அவங்க அறிக்கலை. ஆனால் அது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காமே இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வெற்றி பெறவும் முடியாது. ஆனால் வந்து பிரதமர் மோடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன செஞ்சார், இந்த அரசு நிதிஷ்குமார் தலைமையில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இங்கே வந்து அது மாதிரி சொல்லணும்ல. பிரதமர் வந்து சொல்லுவார்ப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனால் பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு இது வந்து ஒத்துழைப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். கொடுத்தா தானே. இப்போ நிதிஷ்குமாரை சம்மதிக்க வச்சாங்க. எல்லாத்தையும் சிராக் பாஸ்வான், உபேத் ராய் இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவங்களோட நீ சமரசமாக போனால் தான் உனக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீ முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இங்கே வந்து ஏற்றுக்குவாரா? செங்கோட்டையன் ஓபிஎஸை கொண்டாந்து கட்சிக்குள்ளே சேர்த்து இவங்க 2 பேர்த்தையும் ஏற்றுக்க, அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கு, அப்போ தான் வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு. அது இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணி வர கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், அதை ஏற்படுத்துப்பா அப்படின்னு சொன்னால் அதை எடப்பாடி பழனிசாமி கேட்கணும்ல, கேட்க மாட்டார். அதனால எப்படி வந்து இங்கே வந்து வெற்றி பெற முடியும்? இல்லை எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ 19ஆம் தேதி பிரதமர் வராரு, கோவைக்கு வராரு. அந்த இதில் கூட அவர் பேசலாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்ல. ஒன்றும் பெருசாக வேணாம். சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 3 பேரையுமே அதிமுகவில் கொண்டு வரட்டும், டிடிவியை கூட்டணிகளை கொண்டு வரட்டும், போதும். அப்படி கொண்டு வரணும்னா அப்படி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி தான் பாஜக வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை 20 தொகுதியை கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் கேட்பாங்க. 60லேருந்து ஒரு 100 வரைக்குமே அவங்க எதிர்பார்க்குறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தான். அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சுலபத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியோட தலைமை அதிமுக கையில் தான் இருக்குது, அதிமுக தான் தலைமை தாங்குது, அதில் இருக்கிற ஒரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதே போல் கொங்கு பெல்ட்டில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு வாக்குகள் போகிறத வந்து பாஜக மேலிடம் வந்து விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிடுச்சு அப்படின்னா பாமக, தேமுதிக வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் வர மாட்டாங்க. அவங்க கேட்குற தொகுதியில் கொடுத்து அவங்களோட இது பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படிலாம் பாஜக எடுக்கும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டிலையும் பெறணும், மேற்கு வங்காளத்துலேயும் பெறணும், பாண்டிச்சேரியிலையும் பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க. இதுக்கு வந்து முன்னாடியே வந்து என்ன செஞ்சிட்டாரு ஒய்எஸ் மணியன், மன்னிப்பு கேட்கணும், கட்சியை விட்டு விலகி போனவங்க, பிரிஞ்சு போனவங்க, விலக்கப்பட்டவங்க, நீக்கப்பட்டவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டால் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறோம், எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் பேசி உங்களுக்கு கட்சிக்குள்ளே இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையன் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமிகிட்டயா? ஓபிஎஸ் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எடப்பாடி பழனிசாமி யார்? அவ்வளோ பெரிய நபராக அவர்? ஜெயலலிதாவில் அங்கீகரிக்கப்பட்டவரா? இல்லை ஜெயலலிதா காலகட்டத்தில் அவர் ஒரு அமைச்சராக இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இவங்க எப்படி மன்னிப்பு வைப்பாங்க? எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க செங்கோட்டையன்லாம், அப்படிப்பட்டவர் எப்படி இது பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி வீம்பாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியாது. பாஜக வந்து வேறு முடிவு எடுத்துருவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, பீகாரில் வந்து அதிக அளவில் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் வந்து பிரசாந்த் கிஷோர் கூட குற்றச்சாட்டாக சொல்கிறார். 14,000 கோடிங்க கடனை வாங்கி வாரி இறைச்சிருக்காங்க, பணமாக இறைச்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வெற்றியை கொடுக்கணும்னா அதிமுக வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணணும். அதிமுக வேட்பாளருக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசு இல்லை. அதிமுக வேட்பாளராக நிற்கக்கூடிய அமைச்சர்கள் செலவு பண்ணுவாங்களான்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற நிலைமையில் இன்றைக்கி இல்லை. அப்படி கொடுக்கல அப்படின்னா வேட்பாளராக நிற்கிறது கூட முன்னாள் அமைச்சர்கள் யாருமே ரெடியாக இல்லை. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட அதிமுகவில் போட்டி போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிற கிட்டத்தட்ட வேட்பாளர்களில் 50% பேருக்கு வந்து பாஜக தேர்தல் செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து எடப்பாடி பழனிசாமி வைக்க போகிறாரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபா மினிமம் வச்சாலே திமுக அதை தாண்டியே கொடுப்பாங்க, அதை தாண்டியே செலவு பண்ணுவாங்க, அதை தாண்டி பயங்கரமாகவும் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா பீகார் தேர்தல் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா மகளிருக்கு 10,000 ரூபா கடன் உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இப்போ பொங்கல் வேறு வரப்போகுது. பொங்கல் வருது அப்படின்னா மக்கள் மனசில் தேர்தல் நெருக்கத்தில் வர இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து திமுக அரசு வந்து ஒரு 5,000 ரூபா பொங்கல் இனாம் வச்சுக்கோங்க, கார்டுக்கு 5,000 ரூபா இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கண்டிப்பாக பாஜக நமக்கு செலவு பண்ணணும், அப்படி செலவு பண்ணால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. பாஜகட்ட இவர் வந்து தேர்தல் செலவை பார்த்துக்கங்க அப்படின்னு கேட்டால் பாஜக அவங்க தொகுதி அதிகமாக கேட்பாங்கல்ல, அந்த தொகுதியை வந்து அவங்க கேட்டு தான் ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து 2வது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இது தொகுதி பங்கீடு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியோடது, அது பேசி முடிச்சுக்குவாங்க. 2வது இப்போ கூட்டணிக்குள்ளே வர்றாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத டிடிவியும் ஏற்றுக்கலை, செங்கோட்டையும் ஏற்றுக்கலை, ஓபிஎஸ்ஸையும் ஏற்றுக்கலை, சசிகலாவும் ஏற்றுக்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு இவங்கள ஒருங்கிணைக்க முடியும்? ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு லடாய் ஓடுது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை வலுவடைஞ்சிடக்கூடாது, காலி பண்ணி விட்டுருணும், அந்த தேர்தலோடு அவர் கடைசி தேர்தலாக இருக்கணும், அவர் அதுக்கப்புறமா வந்து எந்த தேர்தலும் நிற்க முடியாத அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தாகணும் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. டிடிவியும் வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கனவுமே காணக்கூடாது, தூக்கம் வந்தாலும் அவருக்கு பேய் கனவு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமி காண்டில் இருக்கார். 2 பேருமே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாருமே விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணாமலை முதற்கொண்டு அண்ணாமலை திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகிட்டு திடீர்னு தாவேக்கால கூட சேரலாம். சேர்ந்து நான் வந்து விஜய் ஆதரிக்கிறேன், விஜய் செயல்பட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செயல்பட வச்சார் அப்படின்னா விஜய் அண்ணாமலை இந்த கூட்டணி நல்லா தான் இருக்குது, காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. இங்கிட்ட டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அந்த சைடு ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. டக்குன்னு மிகப்பெரிய ஒரு அணியாக ஆகிடும். எடப்பாடி பழனிசாமியோட இந்த மெத்தனை போக்குனால இந்த சைடு வந்து ஒரு வலுவான அணி உருவாயிடுச்சுன்னா அதிமுக அதோட சரி, அதிமுகவோட சேர்ந்து பாஜகவும் காலியாகிடும். பாஜக அதனால தான் என்ன ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா, விஜயை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்கான கால அவகாசம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதை தான் விரும்புகிறாரு. ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய், அதிமுக, பாஜக இவங்க எல்லாருமே வந்துட்டாலும் கண்டிப்பாக வந்து டிடிவி தினகரன் வந்து தனியாக தான் நிற்பார். தேர்தலில் வந்து தனியாக தான் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் செயல்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. கண்டிப்பாக அப்படி ஒரு தாவேகா, பாஜக, அதிமுக கூட்டணி உருவானாலும் அண்ணாமலையும் இவங்களுக்கு எதிராக தான் செயல்படுவார். இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க கொங்கு பெல்ட்லேயுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து போகலைன்னா அவங்க போக்கில் நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள், எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையில்லை, மேற்கு வங்காளத்தை பார்த்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச போகிறாங்க. இப்போ வர 2 மாத காலங்கள் வந்து அரசியல் வந்து மிக பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜக வந்து டிடிவி தினகரன், அண்ணாமலை இவங்களுடைய நகர்வுகளை, இவங்களுடைய பேச்சுகளை எப்படியெல்லாம் கண்காணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கண்காணிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு விடுவோமா, இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேகாவை கொண்டு வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஸ்கீமை அறிவித்தா கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அரசியலில் சீனியர், விஜய் நேற்று வந்தாள், அவருக்கு கீழே என்னை வந்து இது பண்ண முடியுமா, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டிங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி. பாஜக என்ன வேணாலும் நடக்கும். தாவேகா வந்து கூட்டணிகளை கொண்டு வருது அப்படின்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை, டிடிவி தினகரன் நினைக்கிற மாதிரி இது கடைசி தேர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் முடிவு பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.